أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓதப்பட்ட அருள் வசனம் சூரத்துல் அன்ஆம் 153வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி பதிவு செய்கிறான். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதோ இதுதான் நேரான பாதை. ஃபத்தபிஊஹு, இந்த நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, இது அல்லாத மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது இறைவனுடைய நேரான பாதையை விட்டும் அது உங்களை பிரித்துவிடும். தாலிக்கும் வஸாக்கும் பிஹி, அல்லாஹ் இதை உங்களுக்கு வசியத்தாக செய்கிறான் என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரும் முகமாக சஹாபாக்களுக்கு இப்படி சொல்லித் தருவார்களாம். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஒரு கோடு கிழித்தார்கள். பிறகு சொன்னார்கள், ஹாதிஹி சபீலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையாக இருக்கிறது. வஹத்த அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி, வலதுபுறத்திலே சில கோடுகளை வரைந்தார்கள், இடதுபுறத்திலே சில கோடுகளை கிழித்தார்கள். சொன்னார்கள், ஹாதிஹி சுபிலுன் லைஸலஹு ஃபீஹி இல்லா அலைஹி ஷைத்தானுன் யதுஊஹு இலைஹி, இந்த ஒவ்வொரு பாதைகளிலும் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் இருந்து கொண்டு உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அவன் இழுத்து கொண்டே இருக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதுதான் நேரான பாதையாக இருக்கிறது. அந்த பாதையினுடைய தொடக்கம் இங்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முடிவு அது சுவனம் போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நேரான வழியை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கம் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு 14 நூற்றாண்டுகளாக இந்த இஸ்லாமிய ஷரியத்தை மார்க்கத்தை நாம் இன்றளவும் அது இறையச்சத்தோடு பேணுதலோடு நாம் அதை கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னால் அந்த நேரான வழியிலே செலுத்தக்கூடியவர்கள் சங்கைக்குரிய சஹாபா பெருமக்கள், இறைநேச செல்வர்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அந்த குர்ஆனையும் குர்ஆனிய அதற்கான விளக்க உரைகளையும் நபி மொழிகளையும் இன்று வரைக்கும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரும்பணியை ஆற்றியவர்கள் சங்கைக்குரிய சஹாபா பெருமக்கள், அவர்களை அடுத்து வந்த இறைநேச செல்வர்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் காட்டுகின்ற அந்த வழிதான் நமக்கு நேரான வழி. குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் வைத்து கொண்டு அதற்கான சரியான விளக்கங்களை நாம் புரியாமல் நாம் பிறர்கள் சொல்லக்கூடிய பலர்களும் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய வழிகள் நிச்சயம் அது தவறுதலாகத்தான் இருக்கும். ஒரு குர்ஆனிய வசனங்களுக்கு சரியான விளக்கத்தை ஒரு சஹாபி தான் சொல்ல முடியும். ஒரு சஹாபியினுடைய கருத்தை ஒரு தாபிஈ தான் அதை சரிகாண முடியும். தபஉ தாபிஈன்கள் தான் அதை சரியான வழியிலே கொண்டு சேர்க்க முடியும். இந்த வழியிலே வந்த அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகிற போதுதான் நமக்கு அந்த சரியான பாதையிலே பிசகாமல் செல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே நாம் யோசித்து பார்க்கிற போது நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பாதையில் இருக்கிறார்கள், எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பாதையிலே கடந்து செல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரே அந்தஸ்துகள் கிடைப்பதில்லை, எல்லோருக்கும் ஒரே சவாபுகள் நன்மைகள் கிடைப்பதில்லை. நன்மைகளின் பட்டியல்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது, தரஜாக்கள் இருக்கிறது, அந்தஸ்துகள் இருக்கிறது. நாம் அந்த அந்தஸ்துகளை நாம் எப்படி எத்த வேண்டும்? ஷரீஅத் என்று நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த ஷரீஅத்தின் வழியிலே பயணிக்கக்கூடிய நாம் அதற்கு அடுத்தடுத்த கட்டத்திலே நாம் எப்படி நம்மளுடைய அந்தஸ்துகளை முன்னேற்றி கொள்ள முடியும், நாம் அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்வதற்கான வழிகள் எதில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களை, பல ஹதீஸுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
பள்ளிவாசல்களில் தொழக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள் அவர்களுடைய தொழுகையினால் ருக்கு சுஜூது தவிர வேறு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ருப்ப முசல்லின் லைசலஹு மின் சலாத்திஹி இல்ல ருக்கூஅ வஸ்ஸுஜூத. நிறைய தொழுகிறார்கள், ஆனால் குனிகிறார்கள், நிமிருகிறார்களே ஒழிய அதற்கான நன்மைகள் அவர்களுக்கு சரியான முறையிலே கிடைப்பதில்லை. ருப்ப சாயிமின் லைசமின் சியாமிஹி இல்லல் ஜூ என்று சொன்னார்கள். எவ்வளவோ நோன்பாளிகள் எவ்வளவோ நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோன்பு பசியை தவிர, பகல் முழுவதும் பசித்திருப்பதை தவிர வேறு எந்த நன்மைகளும் அவர்களுக்கு பெற்றுத் தருவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஷரீஅத்தின் முறை பிரகாரம் நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம், ஷரீஅத்தின் முறை பிரகாரம் நாம் நோன்பை நிறைவேற்றுகிறோம், ஆனால் அதற்கு சரியான சவாபுகளை சரியான நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் சொன்னார்கள், தொழுகையிலே முதல் சஃபில் நிற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இரண்டாவது சஃபில் நிற்பவர்களுக்கு கிடைப்பதில்லை. வலதுபுறத்தில் நிற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இடதுபுறத்தில் நிற்பவர்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த நன்மைகளினுடைய வித்தியாசங்கள் என்பது எதில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த நேரான பாதையை இறைவனை சென்றடைவதற்காக வேண்டி, இறைவனை அறிவதற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்கிற அந்த பாதையில் நாம் எவ்வளவு தூரம் நாம் அதை முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், நம் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. ஆக ஷரீஅத்தின் பாதையில் நாம் பயணிக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம், கடமையான காரியங்களை நிறைவேற்றுகிறோம். அதற்கு அடுத்தடுத்த அந்தஸ்துகள், அடுத்த கட்டங்களுக்கு நாம் எப்படி நகர வேண்டும் என்பதை சங்கைக்குரிய இறைநேச செல்வர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதைத்தான் நமக்கு பிரிப்பார்கள். ஷரீஅத் என்றும் தரீகத் என்றும் ஹகீகத் என்றும் மஅரிஃபத் என்றும் நமக்கு பிரித்து தருகிறார்கள். ஆக ஷரீஅத்தின் பாதையில் இருக்கிற நாம் தரீகத்தின் வழியிலே நாம் வர வேண்டும். அந்த தரீகத்தில் தான் நமக்கு அந்த பயிற்சிகளை தருகிறார்கள். இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்வது, ரப்பினுடைய சிந்தனைகளை நாம் உள்ளத்திலே நாம் எப்படி கொண்டு வருவது. தொழுகிற போது நாம் அல்லாஹ்விடத்திலே பேசி கொண்டிருக்கிறோம், தொழுகிற போது நாம் அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறோம். வேறு உலக சிந்தனைகள் நமக்கு தொழுகையிலே ஏற்படாதவாறு நாம் அந்த பக்குவத்தை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்வது என்கிற பயிற்சிகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சகைக்குரிய பெருமக்களே, இப்படி பலர்களுடைய தொழுகையிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த முன்னேற்றங்கள் தான் நம்மளுடைய தரஜாக்களின் உயர்வாக இருக்கிறது. நம்மளுடைய தொழுகை, உலக காரியங்களுடைய சிந்தனைகள் நமக்கு அந்த தொழுகையிலே வரவில்லை என்று சொன்னால் நாம் ஷரீஅத்தின் கட்டத்தை கடந்திருக்கிறோம், தரீகத்தின் வழியிலே நாம் வந்திருக்கிறோம். தொழுகையிலே நிற்கிற போது ரப்பினுடைய சிந்தனைகள் நமக்கு வருகிறது, இறையச்சம் நமக்கு ஏற்படுகிறது, இறை உணர்வு பயம் நமக்கு ஏற்படுகிறது. ஒவ்வொரு நிலையிலும் அந்த சிந்தனையிலிருந்து மாறாமல் நாம் தொழுது முடிக்கிறோம் என்று சொன்னால் நாம் நிச்சயம் நம்மளுடைய ஷரீஅத்தின் கட்டங்களை கடந்து நம்மளுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக நமக்கு இறையேச பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வழியிலே பயணிக்கக்கூடியவர்கள் தான் அந்த இலகுவான பாதையை சென்றடைகிறார்கள். இலகுவான அந்த சுவனத்தினுடைய பாதையை அவர்களால் எத்த முடிகிறது என்று சொன்னால் இதுபோன்ற இறைநேச செல்வர்களுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. பல்வேறு சஹாபாக்களுடைய தொழுகைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா. நான் தொழுகையிலே நின்று விட்டால் எனக்கு எந்த சிந்தனையும் வருவதில்லை, எனக்கு ஏதேனும் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்குமானால் நான் தக்பீர் கட்டி நின்று விடுவேனேயானால் எனக்கான கவலைகள் நீங்கி விடுகிறது, எனக்கான துன்பங்கள் நீங்கி விடுகிறது, எனது உள்ளம் அமைதி அடைகிறது என்று சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள். போர்க்களத்திலே, யுத்த களத்திலே காயம் பெற்றிருக்கிற தோழர்கள், அவர்களுடைய உடல்களிலே அம்புகள் தைத்திருக்கிறது. அந்த அம்புகளை எடுப்பதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் தொழுகையாகத்தான் இருக்கிறது. தொழுகையிலே நான் நின்றால் எனக்கு எந்த நடந்தாலும் எனக்கு தெரியாது. எனவே நான் தொழுகையிலே நிற்கிற போது என் உடலில் செலுத்தப்பட்டிருக்கிற அம்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக தொழுகைகள் இந்த அந்தஸ்திற்கு நம்மை உயர்த்த முடியும் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். இந்த கடமைகளை கடந்து நாம் இறைவனை நாம் எப்படி நாம் சிந்திப்பது, வேறு இறைவனை நெருங்குவதற்கான வழிகளிலே நம் உள்ளத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது, எப்படி நாம் பக்குவப்படுத்துவது என்ற சிந்தனைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த தரஜாக்களை நாம் இலகுவாக கடக்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிற சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் எந்த மக்களுக்கு நிஅமத்துக்களை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்களுடைய வழிகளிலே நாமும் பயணிப்பதற்கு அது இலகுவாக அமையும். ரப்புல் ஆலமீன் அதற்கான நல்ல வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.